ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்துத்துவாவையும் தன் வாழ்நாள் இறுதி வரை எதிர்த்த ஒரு பசுமன் என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இறுதி வரை எதிர்த்தார், ஏதோ வாயில சொல்லிட்டு போயிடலாம். அப்படி எதிர்த்து இருந்தால் வீர சாவர்கருடைய படம் இறங்கணும்னு அவர் வீட்டு வாசல் இருக்கு. தேவரால் வைக்கப்பட்ட படம் பசுமோன் கிராமத்துல அந்த கோயில்ல அவர் வாழ்ந்த வீட்டுல உள்ள நுழைஞ்சோடனே அந்த சாவர்கருடைய படம் இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைவரோட படம் அங்க இருக்குன்றீங்க? ஆமா, ஆர்எஸ்எஸ் தலைவர் வீர சாவர்கருடைய படம் பசுமன் முத்துராமலிங்க தேவரால் வைக்கப்பட்ட படம். ஒரு தேசபக்தர் வீட்டுல எப்படி ஒரு தேச விரோதியுடைய படம் அங்க இருக்கும்? முத்துராமலிங்க தேவர் குலகாரின்னு சொல்லி பேச, ஏன் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேச அன்னைக்கு மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு முழக்கத்தை அடக்கிட்டு உட்காந்துட்டீங்க. இன்னைக்கு எவ்வளவு உயர்வான ஒரு மனிதர். என்ன அந்த மனிதருக்கு என்ன குறைச்சாங்க? நாட்டினுடைய பாரதத்தின் பிரதமருங்க, அவரோட ஒப்பிட்டு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு பேசுறாள இன்னைக்கு கூட்டணி பேசுறதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி மாத்துக்கட்டுல எத்தனை தலைவர்களோ கூட்டு வச்சு உட்கார வச்சு கூட்டணி பேச்சு நடக்குது. ஆனா இன்னைக்கு முக்குளத்தூர் கட்சியை ஒருத்தனை உட்கார வச்சு பேசுறானா? முதல்ல இந்த முக்குளத்தூர் கட்சிகளை கூட்டு வச்சு பேச்சு வார்த்தையாவது நடத்திருக்காங்களா? ஆனா இன்னைக்கு பாஜகவுல திருமாறன் அழைச்சு பேச்சுவார்த்தை பண்ணி இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. இன்னைக்கு தென் தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி கலவரம் வந்துச்சு. இன்னைக்கு ஜான் பாண்டியன் தேசியத்து பக்கம் நிக்கிறதுனால, திருமாறன் தேசியத்து பக்கத்துல நிக்கிறதுனாலதான் தென் தமிழ்நாட்டுல தேவரும் தேவேந்திரன் அடிச்சுட்டு வெட்டி குத்தி சாகாம இருக்கான். காரணம் என்ன? தென் தமிழ்நாடு அமைதியா இருக்கிற காரணம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் எங்களை பூரா அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி இந்த மக்களை நல்வழிப்படுத்த சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஒரு அடியில வந்து நிக்கிறோமே. அதுக்கு காரணமான பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட முத்துராமலிங்க தேவரை ஒப்பிட்டு பேசினார். என்ன தவறு இருக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது 200% உண்மை. எவனா இருந்தாலும் ஏங்கிட்ட வா, நேருக்கு நேரம் உட்கார்ந்து ஆர்குமெண்ட் பண்ணி. வணக்கம். நம்முடன் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் ஜி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் உங்கள் கட்சி சார்பாக மதுரையில் நடந்த பிரம்மாண்ட மாநாட்டில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பசுமன் முத்துராமலிங்க தேவருடன் ஒப்பிட்டு பேசியிருந்தார். அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப கடும் எதிர்ப்பு ஒரு தரப்பினர் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர், சனாதனத்துக்கு எதிராக நின்றவர், ஆர்எஸ்எஸ்ஐ தன் வாழ்நாளில் கடைசி வரை எதிர்த்து நின்றவர். இப்படி தொடர்ந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்துத்துவாவிற்கும் ஆரியத்திற்கும் எதிராக நின்றவரை எப்படி நீங்கள் பிரதமர் மோடியுடன் ஒப்பிடலாம், அதாவது எப்படி பாஜக தலைவர் பிரதமர் மோடியுடன் ஒப்பிடலாம் அப்படின்னு உங்கள் மாநாட்டில் பாஜக தலைவர் பேசியதற்கு ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பசுமன் முத்துராமலிங்க தேவருடன் ஒப்பிட்டது சரியா சார்? 200% சரி. எல்லோருக்கும் வணக்கம். நான் திருமாரஞ்சி பேசுறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி எதை நேசிக்கிறாரோ அவருக்கு குடும்பம் குட்டியெல்லாம் கிடையாது. அதே போல பசுமன் முத்துராமலிங்க தேவர் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து சொத்துக்களை இழந்து வாழுகின்ற காலம் வரைக்கும் மக்கள் 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 என்றே வாழ்ந்தவர். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அதே சித்தாந்தத்தோடு இருக்கிறார். எவன் ஒருவன் இந்த தேசத்தையும் இந்த தேச மண்ணையும் பிரிவினையத்தையும் எதிர்க்கிறானோ, மண்ணை ஆதரிக்கிறானோ, அவெல்லாம் முத்துராமலிங்க தேவர் தான். முத்துராமலிங்க தேவர் என்றாலே தேசியம்தான், முத்துராமலிங்க தேவர் என்றாலே தெய்வீகம்தான். தேசியம் தெய்வீகம் என்ற 2 கண்கள் என்று சொன்னவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அவரை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைசனே இல்லாமல் தேசியவாதிகளை யார் வஞ்சனை செய்தாலும் எதிர்த்து போராடியவர்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள், லஞ்ச லாவணியத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இன்னைக்கு அதேதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்றார். மண்ணை நேசித்தார், மக்களை நேசித்தார், ஒடுக்கப்பட்ட தாழ்க்கப்பட்ட மக்களை நேசித்தார், சொத்துக்களை இழந்தார். இதையெல்லாம் செய்தார் பசுமன் முத்துராமலிங்க தேவர். இந்த அர்ப்பணிப்போடு யார் வாழ்கிறாரோ அவர் வாழ்கிறவர்கள் எல்லாருமே பசுமன் முத்துராமலிங்க தேவர் தான். இதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்வதில் பெருமையை தவிர சிறுமை கிடையாது. இன்னைக்கு தேவர் மேல இருக்க திடீர் பற்றாளர்கள் இருக்கா பாருங்க, இவெல்லாம் விட்டா சீகாக்கு இவர் தான் கொள்கை பரப்பு செயலாளர் முத்துராமலிங்க தேவர்னு சொல்ற அளவுக்கு ஆயிடுவான். ஏன்னா இவங்க எல்லாம் எப்படின்னா வயிறு வளர்க்கறதுக்காக எதையும் பேசக்கூடிய ஒரு கூட்டம். இவங்களுக்கும் இந்த தேச பிரிவினவாத சக்திகள் தேவர் மீது திடீர் அக்கறை வந்திருக்கிறது. என்னன்னா தேவர் எப்படி நரேந்திர மோடி தேவரை திருமாறனோட ஒப்பீடு, இப்ப சாதாரண ஒருவன் என்னை பல மேடையிலே வாழும் தேவர்னு சொல்றாங்க, அப்ப நான் தேவர் ஆயிட முடியுமா?
அதுக்குன்னு ஒரு தகுதி வேணும். ஆனா ஒரு தகுதியான ஒரு மனிதர், இந்த தேசத்திலே அதிகமாக தமிழர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர், தொடர்ந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் தமிழ் மக்களுக்கு எப்படி நேசிச்சாரோ, தமிழர்களை நேசிச்சாரோ, அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழ் மக்களை நேசிக்கிறார். என்ன செய்யணும் அந்த தமிழ் மக்களுக்கு? இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் யாரு? ஒரு தமிழன். இந்த நாட்டில் நிதி அமைச்சர் யாரு? ஒரு தமிழன். இந்த நாட்டின் உயர் பாதிய ISR தலைமை ஆபீசர் யாரு? தமிழன். தமிழர்களைத்தான் அவர் முன்னிலைப்படுத்தி எல்லா வேலையும் செய்ய இந்த நாட்டினுடைய பாதுகாப்பை தமிழர்களிடத்திலே ஒப்படைச்சிருக்கிறார். அவர் போகின்ற இடத்துல எல்லாம் தமிழை பேசுகின்றார். தமிழில் பேசி தமிழ் மொழியினுடைய சிறப்பை பேசுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இதைத்தான் முத்துராமலிங்க தேவர் செஞ்சாரு. முத்துராமலிங்க தேவர் இதை செஞ்சாரு, அதே இன்னைக்கு அதை செய்யறாரு. யாரெல்லாம் இதை செய்யறார்களோ அவர்களெல்லாம் தேவர் தான். தேவர் என்றாலே தேசியம் தான். தேசியத்துக்குள்ள எல்லாம் அடக்கம். பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பார்ப்பனியத்தையும் ஆரியத்தையும் எதிர்த்தவர்னு சொல்லியிருக்காங்களே, எந்த கூமட்டை சொல்லுச்சு? அது யார் சொன்னா? ஒரு நடிகர் சொல்லியிருக்காரு. எந்த நடிகர் சொல்லியிருந்தாலும் எதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த காலத்து அரசியலும் இந்த காலத்து அரசியலும் மிங்கிள் பண்ணக்கூடாது. சீனிவாச ஐயங்காரை பார்த்து தானே இவர் கட்சியிலே வந்தாரு தேவர். வைத்தியநாதர் ஐயர் உதவி கேட்ட போய் ஆலய பிரவேசம் ஐயர் சொன்னார்ன்றக்காண்டி தான் போனாரு. அன்னைக்கு ஆழ்வார்புரத்துல தீகா கட்சி மாநாடு நடந்துச்சு. அந்த தீகா கட்சி மாநாட்டுல இந்த கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போன ஆழ்வார்புரத்து வழியா ஆத்த கடந்து போன பெண்களை கேலி பண்ணான்னு சொன்னதுக்காண்டி எங்க செல்லூர் பிரமத்தவ எங்க சித்தப்பா அந்த அன்னைக்கு இருந்த ஃபாரூக் பிளாக்காங்க நவமணி தேவர், நவமணி மூத்த உறுப்பினர் நவமணி, பரமத்தேவர் போன்ற எல்லாரும் சேர்ந்து வெளு இந்த தீக்காக்கார கூட்டத்தை அடிச்சு விரட்டி விட்டாங்க. அன்னைக்கு அந்த கூட்டம் என்ன பேசிச்சுன்னா, இந்த கோயிலுக்கு போறவன பூனலா இருப்போம், முடியை பிடிச்சிடுவோம், கொண்டையா இருப்போம்னு சொன்னதுக்காக அடிச்சு தீ வச்சு விரட்டின வரலாறுலாம் இருக்கு. இப்ப இருக்க எவனுக்கும் வரலாறு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சுகபோக அரசியல்வாதிகள். நான் பட்ட கஷ்டத்தை கூட யாரும் படாத அரசியல்வாதிகள் தான். அன்னைக்கு தேவரை தூக்கி பிடிச்சிட்டாங்க தான் தேவருக்கு காப்பி ரைட்ஸ் வாங்கி உட்காந்துருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் தேவருடைய தூய்மையான வாழ்க்கையை தெரியாதவர்கள், அரசியல் புரியாதவர்கள். தேவர் என்னென்னலாம் நேசிச்சாரோ இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதைத்தான் நேசிக்கிறார். மண்ணை எவன் ஒருவன் நேசிக்கிறானோ அவன் தான் தேவர். இந்த தேசத்தை எவன் ஒருவன் எவனெல்லாம் நேசிக்கிறானோ அவன் தான் தேவர். அது நானாக இருக்கலாம், நீயா இருக்கலாம், அவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஐயா மோடியா இருக்கக்கூடாது? அவர் சொன்னதுல 200% உண்மை. இந்த தேசத்திற்கு இன்னொரு தேவர் தேவை. இப்பொழுது தேவர் அவசியம் தேவைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த தேவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்ப RSS-ஐயும் இந்துத்துவாவையும் தன் வாழ்நாள் இறுதி வரை எதிர்த்தவர் பசுமன். என்ன ஆதாரம் இருக்கு சொல்லுங்க? என்ன ஆதாரம் இருக்கு? இறுதி வரை எதிர்த்தார். ஏதோ வாயில சொல்லிட்டு போயிடலாம், வெள்ளையம்மா உங்க காட்டுல மழை பெய்யுது, இடி இடிக்குதுன்னு. என்ன இருக்கு ஆதாரம்? நான் காட்டுற ஆதாரம். இவன் பிரிட்டிஷ்காரனுக்கு காந்தியும் நேரும் எப்படி ஆதரவாக இருந்தாருங்க, 2ஆம் உலகப் போர்ல என்னென்னலாம் அவங்க பண்ணாங்கன்னு நான் ஆதாரம் சொல்றேன். ஃபார்வர்ட் பிளாக் தடை செய்வதற்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டும் என்னென்னலாம் பண்ணுச்சுன்னு நான் சொல்றேன். RSS-க்கு எதிராக முத்துராமலிங்க தேவர் பேசினதாக ஒரு ஆதாரத்தை சொல்ல, ஒரு ஆதாரம் ஏதாவது ஒரு இடத்துல எழுதிருக்கலாம்ல. RSS முத்துராமலிங்க தேவர் எதிர்த்தாரு. என்ன போற வழியில எவனா ஒரு சொல்லிட்டு போனா அது வரலாறு ஆயிருமா? அப்படி எதிர்த்திருந்தால் இந்த தேசத்தை அதிகமாக நேசித்த திருமணமே செய்து கொள்ளாமல் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த தேவர் வீட்டுல எப்படி சாவர்குரிய படம் இருக்கும்? வீர சாவர்கருடைய படம் இறங்கணும்னு அவர் வீட்டு வாசல் இருக்கு. தேவரால் வைக்கப்பட்ட படம் பசுமோன் கிராமத்துல அந்த கோயில்ல அவர் வாழ்ந்த வீட்டுல உள்ள நுழைஞ்சோன்னே அந்த சாவர்கருடைய படம் இருக்கு. RSS தலைவரோட படம் அங்க இருக்குன்றீங்களா? ஆமா, RSS தலைவர் வீர சாவர்கருடைய படம் பசுமன் முத்துராமலிங்க தேவரால் வைக்கப்பட்ட படம். சுதந்திரத்திற்கு முன்பாக இந்த நாட்டை காட்டி கொடுத்தார்கள் என்று சொன்னா அந்த தேசபக்தர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வீட்டுல அந்த படம் இருந்திருக்குமா? இருக்க முடியுமா? அந்த படம் வைத்தது தப்பு என்று சொன்னால் தேவரும் தப்பானவர் என்று ஆயிரும்ல. ஒரு தேசபக்தர் வீட்டுல எப்படி ஒரு தேச விரோதியுடைய படம் அங்க இருக்கும்? ஆனா இப்பயும் அந்த பசுமன் நினைவிடத்துல அவரோட படம் இருக்கு. இப்ப போய் அந்த கேமரா எடுத்துட்டு போய் பாருங்க. இந்த பேசுறாம இருக்க வாய்க்கிலேயே புது தலைவர்கள், அந்த புது தலைவர்களை போய் சொல்றேன், சாவர்கருடைய படம் அங்க இருக்கு. சாவர்கர் தப்பானவர்னா தேவரும் தப்பானவர் தான். அதை ஏத்துக்கிறேன். அப்பாவு சட்டமன்றத்துல பேசுறாரு, நீங்க சாவர்கர் வழி வந்தவர்கள், கோட்சே வழி வந்தவர்கள். உண்மைக்கே நாங்க சாவர்கர் வழி வந்தவர்கள் தான். அது எந்த வெக்கமும் இல்லை நாங்க சொல்றதுக்கு. சாவர்கர் மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு போய் அமைச்சரா இருந்து அவ்வளவு சுபகமா வாழ்ந்துக்கிட்ட ஜெயிலுக்குள்ள எவனாலும் வாழ முடியல. காலாபாணி ஜெயிலு, அந்தமான் ஜெயில ஒரு நாள் வாழ முடியாது. அந்த ஜெயில வாழ்ந்தவன் சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. சரி, நான் என்ன சொல்றேன், RSS இந்த சுதந்திரத்துக்கு ஒண்ணுமே பண்ணல. இந்த தீக்கா என்ன புடுங்குச்சுன்னு கேட்கிறேன். தீக்கா திராவிடம் என்ன புடுங்குனீங்க? இந்த தேச விடுதலைக்காக என்ன செஞ்சிருக்கீங்க?
ஒரு நாள் சிறைக்கு சென்றிருக்காரா? வைக்கம் போராட்டத்தை சொல்லுவாங்க, ஒரு 4 முட்டு சந்தில நடந்த போராட்டம், அது முத்துராமலிங்க தேவர் போராடுறதுக்காக இவன் போயிட்டான். அந்த ஆளு என்ன செஞ்சிருக்காங்க இந்த தேசத்திற்கு? தேசிய கொடியை எரிச்சதை தவிர, இந்த நாடு சுதந்திரம் பெற்ற அன்னைக்கு கருப்பு கொடின்னு சொன்னதை தவிர, கருப்பு நாள் சொன்னதை விட இவன் என்ன இந்த நாட்டுக்காண்டி பண்றா? தேச விடுதலைக்கு இவன் என்ன பண்ணிருக்கான்? நான் சொல்றேன், யாரு என்னென்ன பண்ணாலும் வரலாறு என்ன இருக்கு நான் சொல்றேன். உனக்கு என்ன வரலாறு இருக்கு? திராவிட கட்சிக்காரனுக்கு, திக கட்சிக்காரனுக்கு உனக்கு என்ன வரலாறு இருக்கு? சும்மா போற போக்கில் என்ன தேவன்னு சொல்லி விட்டு போறது. தேவருக்கு வந்து சிறுமைப்படுத்திட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு தேவரை அசிங்கமா எழுதுறான், அன்னைக்கெல்லாம் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. தேவரை அசிங்கமா சித்தரிச்சு போடுறான், அன்னைக்கு பொத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப திராவிட கழகத்துல பாத்தீங்கன்னா குளத்தூர் மணி கூட பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை பல இடங்கள்ல ஆமா இழிவுபடுத்தும் வகையில இழிவுபடுத்தி பேசலாம். முத்துராமலிங்க தேவர் குலகாரன்னு சொல்லி பேசுறான். ஏன் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேசுற? அன்னைக்கெல்லாம் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு ஐமுலகத்தை அடக்கிட்டு உட்காந்துருந்தீங்க. இன்னைக்கு எவ்வளவு உயர்வான ஒரு மனிதர். என்ன அந்த மனிதருக்கு என்ன குறைச்சா? நாட்டினுடைய பாரதத்தின் பிரதமருங்க, அவரோட ஒப்பிட்டு பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நாய் பேலாம் பேசிச்சு தேவர, அவரை என்னென்ன அசிங்கமான வார்த்தைகளை சொல்லி பேசினாங்க. இந்த தேவர் இமானுவேல் சேகர் கொலை கேஸுக்கு அவர இன்னைக்கு அந்த சமூக தேவேந்திர குல மக்கள் சொல்றான், இமானுவேல் சேகர் கொலைக்கும் தேவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அந்த சமூக மக்களை சொல்றப்ப இவன் இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கானே இந்த தீகா காரன் விசிகா காரனா? அப்பெல்லாம் உங்களுக்கு வராத கோவம் இன்னைக்கு என்ன இப்படி வந்துச்சு? ஒரு நாட்டினுடைய பிரதமரை, இந்த நாட்டின் உயர்வான பதவியில் இருக்கிறவரை தேவரோட ஒப்பிட்டு பேசுறது என்ன தவறு இருக்கு? இந்த தேசத்தை எவனெல்லாம் நேசிக்கிறானோ அவன் பூரா தேவர் தான். ஏன்னா அவர் அப்படித்தான் வாழ்ந்து மறைஞ்சாரு. வாடகை வீட்டுல செத்து போனாரு. ஒரு ஜமீன்தாராக இருந்தவர் ஒரு ஜமீன் பட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு திருநகர்ல ஒரு வாடகை வீட்டுல இருந்து உயிர் பிரிஞ்சு போனவரை அவரோட ஒப்பிடுறதுனால என்ன? பாரத ரத்னா விருதுன்றாங்கல்ல, அந்த பாரத பிரதமர் கையில வாங்குற, ஜனாதிபதி கையில வாங்குற மாதிரி தானே ஒரு விருதா கூட நினைச்சிட்டு போக வேண்டியதானே? இதை எதுக்கு நீ எதுக்குற? விசிகா காரனை எதுக்க மாட்டேன், குலகாரன் சொல்ற குளத்தூர் மணியை எதுக்க மாட்டேன், வன்னியரசு வன்னியரசு விடுதலை சிறுத்தை கட்சி இருக்க மாட்டேன். நான் இங்க எங்களை பூரா வம்புக்கு இருக்கிற பாஜக அவங்களுக்கு தொக்கா? ஒரு சாதாரண மனிதரோட ஒப்பிட்டு இல்ல, திருமாவளவனோட ஒப்பிட்டு பேசல, இந்த தேசத்துடைய பிரதமரோட 3வது முறை ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நபரோட ஒப்பிட்டு பேசுறதுல பெருமையா சிறுமையா? அந்த பெருமை கூட எங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறான். என் பூரா அந்நிய கைக்கூலி. இப்ப பேசுறானே, இப்ப யார் பேசுறான்னு எனக்கு தெரியல, எவனோ பேசிருக்கால, அவன் எல்லாம் அந்நிய கைக்கூலியா இருப்பான். இந்த சித்தாந்தத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவனா இருப்பான், இந்த தேசத்தின் மீது பற்று இல்லாதவனா இருப்பான். யாருக்கு இல்ல பார்ப்பனியத்தை எதிர்த்தாருன்னா என்ன ஆதாரம் இருக்கு? பார்ப்பனியத்தை எதிர்க்க சீனிவாச ஐயங்கார் தான் இவருக்கு குருநாதர். வைத்தியநாதர் ஐயர் தான் இன்னைக்கு ஆலய பிரவேசம் பண்ணாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்க பூரா ராஜாஜில இருந்து எல்லா பார்ப்பனியர் தான். கம்யூனிஸ்ட்ல இருந்த உயர் தலைவர்கள் பூரா ராமமூர்த்தியில இருந்து ஈச்சாராம் யெச்சூரியில் இப்ப இருக்க தலைவர் வரைக்கும், பிஎஸ்சி நம்பூதிரி பாட்டு வரைக்கும், எல்லாம் எம்எஸ் நம்பூதிரி பாட்டு வரைக்கும் எல்லாருமே பார்ப்பனியர்களா? அந்த கம்யூனிஸ்டும் பார்ப்பன கட்சி தான், காங்கிரஸும் பார்ப்பன கட்சி தான், எல்லாமே பார்ப்பனியருக்கான கட்சி தான். எந்த பார்ப்பனியத்தை எதிர்த்தார் அவரு? சும்மா போற போக்குல என்ன ஒண்ணு சொல்றது வைக்கிறது, நம்ம நானும் தலைவர் நானும் இருக்கேன்னு சொல்லி அவனாவது எதையாவது ஒண்ணு பேசுறதெல்லாம் நம்ம பெருசா பேசக்கூடாது. சும்மா போற போக்குல என்னத்தையாவது ஒண்ணு பேசிவிட்டு போறதா? நீ பசுமன் முத்துராமலிங்க தேவரை பேசக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கா மேடையில? உதாரணம் காட்டி இன்னைக்கு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்னை முதன்மையான குரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்றாரு. ஒரு திமுக காரன் ஸ்டாலின் சொல்ல சொல்லு, இல்ல பிசிகா காரன் சொல்ல சொல்லு, இல்ல திராவிட கழகம் சொல்றது, இல்ல அதிமுக காரன் சொல்ல சொல்லுங்க. யாராவது ஒரு தலைவன் ஓட்டு மட்டும் முத்துராமலிங்க வாக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அண்ணாமலை ஒருத்தர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் எல்லா இடத்துலயும் கோடிட்டு பேசுறாரு. திருநெல்வேலியில கோடிட்டு பேசுறாரு, மதுரையில கோடிட்டு பேசுறாரு. அதே மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் திரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து கோடிட்டு பேசுறாருன்னா அந்த பெருமை கூட பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு கிடைக்க கூடாதுன்ற ஒரு கூட்டம் தான் இன்னைக்கு எதுக்குது. இவ்வளவு பேசுறவன் முக்குளத்தூர் கட்சியில் 1000 கட்சி இருக்கு. இன்னைக்கு கூட்டணி பேசுறதுக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லி மாத்துக்கட்டுல எத்தனை தலைவர்களோ கூட்டு வச்சு உட்கார வச்சு கூட்டணி பேச்சு நடக்குது. ஆனா இன்னைக்கு முக்குளத்தூர் கட்சிய ஒருத்தரை உட்கார வச்சு பேசுறானா? முதல்ல இந்த முக்குளத்தூர் கட்சிகளை கூட்டு வச்சு பேச்சு வார்த்தையாவது நடத்திருக்காங்களா? ஆனா இன்னைக்கு பாஜகவுல திருமாறன் அழைச்சு பேச்சுவார்த்தை பண்ணி இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பக்கத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. இது தேசிய கட்சியா? இது சமத்துவ கட்சியா? இது சமூக நீதி கட்சியா? உங்களை பூரா நிக்க வச்சுக்கிட்டு அழைப்புதல் கொடுக்க போனாலும் நிக்கிறீங்க, தேவர் ஜெயந்திக்கு லெட்டர் கொடுக்க போனாலும் நிக்கிறீங்க. கூட்டணிக்கு இன்ன வரைக்கும் உங்களை கூப்பிடல இந்த முக்குளத்தூர் கட்சிகளை. இன்னைக்கு தென் தமிழ்நாட்டுல எத்தனை ஜாதி கலவரம் வந்துச்சு. இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தேசியத்து பக்கம் நிக்கிறதுனால, திருமாவளவன் தேசியத்து பக்கத்துல நிக்கிறதுனாலதான்
தென் தமிழ்நாட்டுல தேவரும் தேவேந்திரன் அடிச்சுட்டு வெட்டி குத்தி சாகாம இருக்கான். அங்கொன்னு இங்கொன்னு நடக்குது, அது பர்சனல் மோட்டிவ். ஜாதிகள் ஒரு ஊருக்கு ஊர் வெட்டிக்கிட்டு கிடக்குறான். இப்ப காரணம் என்ன? ஜான் பாண்டிய பிரதமரோட நிக்கிறாரு, கிருஷ்ணசாமி பிரதமரோட நிக்கிறாரு, திருமார பிரதமரோட நிக்கிறோம். தேசியத்து பக்கத்துல எவன் போனாலும் ஆன்மீக மனசு வந்துடும். அகிம்சை ஒரு முதல்ல தேசத்தை நேசிக்கக்கூடிய சக்தி கூட சேர்த்து அந்த வைப்ரேஷனே போதும் எல்லாத்தையும் அமைதிப்படுத்துறதுக்கு. இன்னைக்கு தென் தமிழ்நாடு அமைதியா இருக்கிற காரணம்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான். எங்களை பூரா அமைதிப்படுத்தி சாந்தப்படுத்தி இந்த மக்களை நல்வழிப்படுத்த சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஒரு அணியில வந்து நிக்கிறோமே. அதுக்கு காரணமான பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட முத்துராமலிங்க தேவரை ஒப்பிட்டு பேசினார். என்ன தவறு இருக்கு? ஒரு தவறு கிடையாது. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் பேசையில சொன்னார், என்னுடைய வணங்கக்கூடிய முதல் கடவுள் முதல் தலைவர் லிஸ்ட்ல நான் வச்சிருக்கேன் சொல்றாரு. இதை விட ஒரு தலைவரை சொல்ல சொல்லு. தமிழ்நாட்டுல இத்தனை கட்சி இருக்குல்ல, ஒரு கட்சிக்காரரை சொல்ல சொல்லு. ஏன்னா தேவர் சொன்னா அந்த கட்சி அந்த சாதிகாரை ஓட்டு போட மாட்டான், இந்த சாதிகாரை ஓட்டு போறான்னு சொல்லி அண்ணாமலை நினைக்கல. ஆனா நீ நினைக்கிற. எங்க அண்ணாமலை வந்து சொல்லி தேவரை சொல்லி இவர் நல்ல பேர் வாங்கிடுவாரு வகுத்தறிச்சல் நீங்க எல்லாம் பேசுறீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது 200% உண்மை. எவனா இருந்தாலும் ஏங்கிட்ட வா, நேருக்கு நேரம் உட்கார்ந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தின சேவல்